இன்னைக்கு உங்களோட சூழ்நிலை குஷ்டரோகி போல இருந்தாலும், குஷ்டரோகம் அதில் இருக்கிற மாதிரி இருந்தாலும், அதையே கர்த்தர் சுத்தமாக்க முடியும். அதில் சுத்திகரிப்பு கொடுத்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உங்களுக்கு அதிசயத்தை செய்ய முடியும். வசனம் சொல்லுகிறது, சுத்தமாகு என்றார், உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இந்த உடனே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை. அதை பிடிச்சிக்கிங்க. உடனே சொல்லுங்க, உடனே. உடனே அவன் கேட்ட உடனே அவனுக்கு சுகமளிப்பு வந்தது. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா வைக்கிறேன். உடனே சில காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஓ ஹல்லேலூயா. உடனே சில காரியங்கள் மாற போகிறது. உடனே சில காரியங்களுக்குள்ள தீர்வு வரப்போகிறது. உடனே சில அற்புதங்கள் நடக்க போகிறது. உடனே சில நோய்கள் மறைந்து போக போகிறது. உடனே சில பிரச்சனைகள் அழிந்து போக போகிறது. உடனே ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. ஒரு விடுதலை வரப்போகிறது. ஹல்லேலூயா. உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. எது உங்களுக்கு தேவை எனக்கு தெரியாது. எதுல உங்களுக்கு விடுதலை வேணும், அற்புதம் வேணும், அதிசயங்கள் நடக்கணும், சுகமளிப்பு வரணும்னு எனக்கு தெரியாது. ஆனா இயேசுக்கு தெரியும். ஏன்னா இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. அவர் மலையிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். அவர் நடந்து கொண்டிருக்கிற வேளையில நீங்க அவரை தொடும்போது, நெருங்கி அவர் பிடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசன வார்த்தை. யாரெல்லாம் இதை பிடிச்சிக்கிட்டு உண்மையா இதை நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆமென். குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் அப்படின்னு வசனம் சொல்லுது. இது எதை குறிக்கிறது? அவரோட அற்புதத்தை குறிக்கிறது, அவரோட ஆச்சரியத்தை குறிக்கிறது, அவரோட அதிசயத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்கிறவர். ஆமென். எத்தனை நாள் அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தான்னு எனக்கு தெரியல. எத்தனை வருஷம் அந்த குஷ்டரோகம் அவனுக்குள்ள இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவன் உடலுக்குள்ள இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த குஷ்டரோகம் மறைந்து போனது. அந்த குஷ்டரோகம் எடுக்கப்பட்டது. அந்த குஷ்டரோகத்தை கர்த்தர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்ற தீர்க்க தரிசனமா சொல்றேன். நல்லா கேளுங்க, கர்த்தரோட வார்த்தையை கேளுங்க. இது ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை வருஷம் நீங்க குஷ்டரோகம் போல இருந்தாலும், குஷ்டரோகியின் காரியத்துக்குள்ள மாறி இருந்தாலும், ஒரு குஷ்டரோகம் ஒரு சூழ்நிலை போல நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த காரியத்தை கர்த்தர் மாத்துகிற வல்லமை இன்னைக்கு வந்திருக்கிறது. எத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னு தெரியல. எத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களை வாட்டி உங்களை வதைத்துக் கொண்டிருந்த எனக்கு தெரியல. ஆனா சரியான நேரம் வந்திருக்கிறது. இதுதான் கர்த்தரோட நேரம். கர்த்தரோட நேரத்துக்குள்ள நீங்க நெருங்கி இருக்கிறீங்க. கர்த்தரோட நேரத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை தொட்டு சுகப்படுத்த போகிறார். உங்களோட சூழ்நிலையை மாற்ற போகிறார். குஷ்டரோகம் போக போகிறது, அழிய போகிறது. ஆண்டவர் எடுத்து போட போகிறார். ஒரு பூர்ண சுகமளிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நோயா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், வலியா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், யுத்தங்களா இருக்கலாம், எது வேணாலும் குஷ்டரோகம் போல இருக்கலாம். அதை மாத்துகிற வல்லமை இயேசு கிட்ட இருக்கிறது. யாருக்கு இருக்கிறதோ இல்லையா, இயேசு கிட்ட எல்லாமே இருக்கிறது. இன்னைக்கு உங்களோட குஷ்டரோகமாக காணப்படுகிற காரியங்களை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எழும்பி பிரகாசிக்க முடியல, ஆண்டவரை துதிக்க முடியல, சாட்சியா நிக்க முடியல, சரியா வசனத்தை புரிந்து கொள்ள முடியல, ஆராதிக்க முடியல. இதெல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். உடனே அது நடக்க போகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், உடனே உடனே அவனுக்கு சுகமளிப்பு வந்தது. எந்த நேரத்தில் அவன் கேட்டானோ அந்த நேரத்தில் அவனுக்கு அது வந்தது. நீங்க சரியான நேரத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன்னா இந்த நேரம் தான் உங்களோட சுகமளிப்பின் நேரம். ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா.